இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போட்டோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எங்கே கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியில் தான் வந்து ஹாட் டாகை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து லேட்டராக எப்படி யூஎஸ் போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியில் வந்து சாசேஜ்லாம் வந்து பயங்கர பாப்புலராக இருக்குது, ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ ஜெர்மனியில் இருக்கிறவங்க மைக்ரேட் ஆகி யூஎஸ்குள்ளே போகிறாங்க. யூஎஸ்குள்ளே போனதுக்கப்புறம் எப்படி அங்கே ஹாட் டாக் ஃபேமஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேஸ்பால் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோல்டாக இருந்திருக்கு. அப்போ வந்து ஹாட் டாக் வந்து அவங்களால கையில் எடுக்க முடியல, கையில் எடுத்து சாப்பிட முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு சாசேஜை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ப்ரெட்டுக்கு நடுவில் சாசேஜ் வச்சு கொடுத்தோடனே அதை வந்து மக்கள்லாம் விரும்பி அதை வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. 1916 பார்த்தீங்கன்னா நியூயார்க் ஃபுல்லாக வந்து இந்த ஹாட் டாக் வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆகுது. ஹாட் டாக்னு நேம் வரதுக்கும் பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இருக்குது, அதையும் நான் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ தலைவன் கிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆகிதான்னு சொல்லி இந்த நேம் வந்துச்சு. இதுலேருந்து தான் அதுக்கப்புறமா வந்து ஹாட் டாக்னு சொல்லிட்டு வந்து மாறிச்சு. முதல்ல பேஸ்பால் கிரவுண்டில் ஆரம்பித்த விஷயம் இப்போ நம்ம ரோடு கடை வரைக்கும் வந்து போச்சு. இப்போ